நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். டிஃபை தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த அந்த 2 வீடியோவுக்கு ஒரு நல்ல ஹியூஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. முதல்ல சப்போர்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்னைக்கும் ஒரு முக்கியமான கிரிப்டோ நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi viewers, welcome to DeFi Tamil YouTube channel. Subscribe, get the daily crypto updates. Collaborates with CoinMe, offers BTC at 20,000 locations. MoneyGram announced a collaboration with the ATM provider CoinMe that will approximately double the number of physical locations where people can invest in Bitcoin in the United States. The announcement made on Wednesday aims to let people trade in Bitcoin at MoneyGram's physical kiosk. MoneyGram collaborates with CoinMe. So the MoneyGram யாரு, CoinMe யாரு? MoneyGram உலக அளவில் பணப்பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். CoinMe அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். மணிகிராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ உங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கியோஸ்க் ஏடிஎம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏடிஎம் மூலியமா ஃபியட் கரன்சியை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பிட்காயின் கொடுக்க போறாங்க. ஸோ இதற்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நிறைய அவுட்லெட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதை இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது மணிகிராம் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அலெக்ஸ் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸா இருக்கு. The Chief Executive Officer of MoneyGram, Alex Holmes, said this innovative partnership opens our business to an entirely new customer segment, as we are the first to pioneer a crypto-to-cash model by building a bridge with CoinMe to connect Bitcoin to local fiat currency. The partnership increases the use of Bitcoin by immigrant and unbanked communities. அது மட்டும் இல்லாம அலெக்ஸ் ஹோம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு புதிய ஒரு வர்த்தக பாதை, அது மட்டும் இல்லாம ஒரு புதிய பொருளாதார பரிமாணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிகிராமும் காயின்மியும் இணைந்து கிட்டத்தட்ட கேஷ் டு கிரிப்டோ அல்லது கிரிப்டோ டு கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு புதிய பாலமா இருக்க போகுது அப்படின்னு தன்னுடைய உணர்வை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் இன்னும் வலுப்பெற போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு புதிய ஒரு வர்த்தக பாதையை தொடங்கிவிட போகுது அப்படின்னும் அவர் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. MoneyGram adds digital currency to service to around 12,000 locations at the beginning of this month, while another 5,000 locations in June. As per the latest data, MoneyGram has issued 20,000 of its outlets in mid-Wednesday and plans to offer Bitcoin by the second half of the year. The main factor that fascinates the partnership between the two is that it involves a tie-up between a company. MoneyGram specializes in the oldest financial technologies, for example, wire transfers, while another one specializes in one of the latest forms of money. அடுத்ததா மணிகிராம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஆட்ஸ் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 லொகேஷன்ஸ்ல வந்து இப்போ அவங்க இந்த மாசத்திலேயே வந்து இந்த சர்வீசஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5,000 லொகேஷன்ஸ்ல இந்த கியோஸ்க் ஏடிஎம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் பர் த லேட்டஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அரை இறுதி ஆண்டுக்குள்ள, அதாவது நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் இருக்கு பாத்தீங்களா, இப்போ ஜூன் வந்து 6ஆம் மாசம் நினைக்கிறேன், அடுத்து ஜூலை ஆகஸ்ட் அப்படி எடுத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 அவுட்லெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும். அதுவும் அந்த கியோஸ்க் ஏடிஎம் மூலியமா, அதாவது இந்த 20,000 அவுட்லெட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கியோஸ்க் ஏடிஎம் இருக்கும். அந்த கியோஸ்க் ஏடிஎம் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபியட் கரன்சி கொடுத்து நீங்க பிட்காயினை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு புதிய வர்த்தக பாதைக்கு வந்து வழிவகுக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வயர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருப்பீங்க. அது ஒரு டெக்னாலஜில ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்டா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு டிரான்சாக்ஷனா இது இருக்க போகுது அப்படின்னும் தங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு நெகட்டிவான விஷயம் இன்று வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த நெகட்டிவான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டெஸ்லா வந்து இன்னைக்கு காலைல வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் பிட்காயின் வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $10,000 தான் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இறங்கினதுக்கு கிட்டத்தட்ட 20% இறங்கியிருந்தாலும் 20% கூட சொல்ல முடியாது, ஓவரால் 16% நினைக்கிறேன். எஸ், 16% இறங்கியிருந்தாலும் கூட மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 8 to 7% வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? அந்த வகையில இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து டெஸ்லா பண்ண ஒரு சின்ன ட்வீட் தான். ஸோ அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெஸ்லால வந்து நீங்க பிட்காயினை கொடுத்து கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த இன்று நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு தான் அந்த ட்வீட்ல வந்து போட்டிருந்தாரு. சரி, ஓகே, டெஸ்லா வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்ப என்ன பண்ண போறாரு, அவரோட அடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவர் வந்து தற்சமயம் தான் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் தற்சமயம் நான் சொல்றேன், அவர் இந்த இடத்துல டெம்பரரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தல. இருந்தாலும் ஏன் நான் அந்த இடத்துல தற்சமயம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a குட் ஐடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க அதை பிலீவ் பண்றோம், இது கண்டிப்பா வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பிலீவ் பண்றோங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இன்னொன்னு, எக்காரணத்தை கொண்டும் டெஸ்லா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய பிட்காயினை விற்கிறதா இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சுதான் இவர் டெம்பரரியா தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம் டெஸ்லாவை பத்தி. ஸோ அந்த வீடியோவையும் இதையும் நான் இந்த ட்விட்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, அதில் இருக்கிற நியூஸையும் இதையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நான் இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், இவர் டெம்பரரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதர் கிரிப்டோ கரன்சிஸையும் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் காரணமாக இன்னும் தெரியல, அடுத்து இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கலாம். ஷிபா INU இதெல்லாம் வந்து எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க கிரிப்டோ ஃபீல்டு இருக்கிறவங்க. அடுத்ததா டொஜிக்கு எடுத்து இப்போ அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அங்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அவர் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் சரி ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் டெஸ்லாவோட இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான ஒரு முடிவு தானே ஒழிய நிரந்தரமான ஒரு முடிவு கிடையாது. ஏன்னா அவர் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி, எனக்கு நல்லா தெரியும் கிரிப்டோ கரன்சியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னுட்டு, நான் கண்டிப்பா அதை பிலீவ் பண்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்காரு. அதே சமயத்துல கண்டிப்பா நாங்க எந்த பிட்காயினையும் செல் பண்ண போறதில்ல, நாங்க எங்களோட டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அதை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டெம்பரரியான ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஸோ இந்த ட்வீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ல ஒரு சடனா வந்து ஒரு ஃபால் வந்துச்சு. இந்த ட்வீட்னால தான் இந்த ஃபால் வந்துச்சா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலாவே கண்டிப்பா வந்து ஒரு 16 கிட்டத்தட்ட ஒரு கரெக்ஷன் நடக்கணும். அதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி டெல்டா எக்ஸ்சேஞ்ச் நினைக்கிறேன், அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரைக்கும் வந்துட்டு திரும்பி என்ன ஆகும்னா பிட்காயின் வந்து ஜம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. எக்ஸாக்டா நான் ஒரு 40,000 வரைக்கும் கூட நான் வருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட காலையில வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 16% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்ஷன் நடந்துட்டு திருப்பி 8% வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நடக்கக்கூடிய இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது எப்போதும் போல எதிர்பார்த்த ஒரு ஒன்று தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டை நோக்கி போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல. இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒருபோதும் இப்போதைக்கு நான் பிட்காயினை செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெஸ்லா கொடுத்துருக்காரு. டெஸ்லா எலான் மஸ்க் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹோல்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 48,000 பிட்காயின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதை நீல நான் அடுத்த கிரிப்டோ கரன்சிஸையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதே நம்பர் தான் நான் பிட்காயின் அக்செப்ட் பண்றேன்னு சொன்னவரும் அவர் தான். அடுத்து டொஜிகாயின் அக்செப்ட் பண்ணலாமான்னு கேட்டவரும் அவர் தான். அடுத்து இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்றதை வந்து டெம்பரரி வந்து சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டவரும் அவர் தான். இப்ப நேற்று நம்ம அந்த வீடியோவில் சொன்ன விஷயத்துக்கும் இன்னைக்கு அவர் பண்ணிருக்கிற விஷயத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மேபி அவர் ஏதோ அதர் கிரிப்டோ கரன்சிஸை வாங்கி போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காரா, அந்த கிரிப்டோ கரன்சிஸோட பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை அவர் செயல்படுத்துறாரா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்கெட்ல எது எப்படியா இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல் படி நம்ம என்ன பண்ணுவோம்னா மூவ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா கிரிப்டோல ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் ஃபியூச்சர் இருக்குன்னு அவர் எப்படி ட்விட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரோ அதை நாமும் நம்புவோமாக. நன்றி, வணக்கம்.